கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள நாக்கு செவந்த புள்ள நான் தாண்டி போம் புருஷ நான் தாண்டி ஓம் புருஷ நான் தாண்டி போம். கட்டப்பையா குட்டப்பையா கட்டப்பையா குட்டப்பையா கருகமணி போட்ட பையா நாக்கு செவந்த பையா நான் தாயாவும். சரசே சரசே சரசே, என் கூட பேசாதீங்க. ஏன் நான் லேட்டா வந்தேன்னு கோவமா? பாரு, உனக்காக மல்லிகை பூவும் திருநெல்வேலி அல்வாவும் வாங்கிட்டு வந்தேன். அதாண்டி லேட்டு. திருநெல்வேலி அல்வாவா? இனிமே லேட்டா வந்தா அல்வாவோட தான் வரணும். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, இந்த வீட்டுக்குறை நல்ல காலம் பிறக்குது. நடக்க போற இந்த நல்ல காரியத்தினால அம்மா மனசு ஐயா மனசு சந்தோஷத்துல நிரம்பி வலிய போகுது. மொத்தத்துல இந்த குடும்பம் எங்கேயோ போக போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஓ மிஸ்டர் குடுகுடுப்பை சாமி, அந்த நல்ல காரியம் எப்ப நடக்கும்? ஒரு 4 நாள்ல நடக்கும் சாமி. அது என்ன நல்ல காரியம் சொல்ல முடியுமா? அது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற விஷயமாவும் இருக்கலாம், உள்ள பிறக்கிற விஷயமாவும் இருக்கலாம். ஆனா அது ஒரு அந்நியனாலதான் சாமி நடக்கும். அப்படியா? ஆமா. டேக், இன்னும் 4 நாள் கழிச்சு வா, 100 ரூபீஸ் தர்றேன். சரி சாமி. டேய், நல்ல காரியம் நடக்கலன்னா இந்த தொழிலே விட்டுறேன் சாமி. என்ன இது பெரிய தொழிலே? ராக்கெட் செஞ்சு அயல் நாட்டுக்கு வியாபாரம் பண்ண போறியா? இந்த தொழிலை நீ விட்டுட்டீங்கன்னா இந்தியாவில் பல கோடி ரூபாய் நஷ்டமாகிடுமா? நல்லா தூங்குறவன 4 மணிக்கு நாய் மாதிரி கத்தி எழுப்புற நாய் நீ தொழிலை பத்தி பேசுறியா? போடா. டேய், கண்டிப்பா 4 நாள் கழிச்சு வரணும். அவசியம் வர்றேன் சாமி. போடா. இப்படி கொஞ்சம் காட்டு. அப்பா, பூ வாடே கும்முன்னு இருக்குது, உள்ள குழம்பு வாடே கும்முன்னு இருக்கு. இன்னைக்கு என்ன குழம்பு வச்சா? உங்களுக்கு பிடிச்ச ஐரமீன் குழம்பு தாங்க. இத பாருங்க, தேங்காயும் புளியும் அரைச்சு அரைச்சு கையெல்லாம் சிவந்து போச்சு. இந்த செவந்த கைக்கு பின்னாடி ஏதாவது செய்வோம். கொட்டையெல்லாம் அரைச்சு அப்பா. அதாங்க புளியும் கொட்டைங்க. கொட்டையெல்லாம் எடுத்து அம்மில வச்சு அரைச்சு குழம்புல ஊத்திருக்கேங்க. ஓஹோ, அதான் எல்லாரும் புளிய கரைச்சு தான் ஊத்துவாங்க, நீ அரைச்சு ஊத்தி இருக்கிறியா? இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதா? எந்திரே. ஐரமீனா சாப்பிடுறீங்களா? இந்த அரணி கொட்டையை உடைச்சு போடுறேன். இந்தா, நீ சாப்பிடு. இல்ல நீங்க தான். இல்ல நீ சாப்பிடு. இல்ல நீங்க தான். நீ தான். முதல்ல நீங்க தான். சாரி, ஜென்ஸ் ஃபர்ஸ்ட். நோ, சாப்பிடாதீங்க. டேய், அவசரத்துக்கு பிறந்தவனே, ஏன்டா சாப்பிடுவது வேண்டாங்கற? அதுல விஷம் கலந்து இருக்கு. விஷமா? ஆமா, உங்களை கொல்றதுக்காக அண்ணி அரணி கொட்டையை அரைச்சு குழம்புல போட்டுருக்காங்க. ஐயோ இல்லங்க, இந்த ஆள் போய் சொல்றாரு. ஏண்டா நீலுடைய நீ? வேணா இந்த கோழி கொடுத்து பாருங்களேன். கோழி கொத்தி கொத்தி சாப்பிடுறதுக்கு லேட் ஆகு. இந்தா, நீ ஒரு வா சாப்பிடு. நானும் சேர்த்து போயிருவேன். சரி, இந்த குடு. கொண்டாங்க. குடு. சாப்பிடுங்க. ஐயோ, இங்க பாருங்க, செத்து போச்சு. அடி பாவி, விஷம் கலந்த குழம்பையா வச்சிருக்க நீ? இல்லங்க. என்ன நொல்லைங்க? அப்படின்னு நான் திருப்பி திருப்பி கேட்டேன், அது என்ன கொட்டான்னு. அது புளியம் கொட்டானே என்கிட்ட மழுப்பிட்டாடா. இப்பதான் நீ சொன்னதுக்கு அப்புறம் புரியுது அது அரளி கொட்டான்னு. ஒட்டை அரைச்சா நீ குழம்பு வைக்கிறேன். நான் பார்க்கறேன். ஓடு.
ஏண்டி எமங்கிட்ட போராடி புருஷனோட உயிரை திரும்பி வாங்கிட்டு வந்தாலே சாவித்திரி அவ பிறந்த நாடு இது. நீ கட்டுன புருஷனுக்கு அரளி கோட்டை இறக்கி வச்சு நீ கொல்ல பாக்குற. தக்க சமயத்துல தம்பி வந்து காப்பாத்தலன்னா என் கதி என்ன ஆகுறது? போய் ஏய் என்னப்பா இது கல்யாணமாகி 2 வருஷம் கூட ஆல பொண்டாட்டி போட்டு இந்த அடி அடிக்கிறியே. டேய் சிங்கப்பூரா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்டா. கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டி அடிச்சா புது பொண்டாட்டி போய் அடிக்கிறேன்னு சொல்றீங்க. 2 வருஷம் கழிச்சு அடிச்சா கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆகுது அதுக்குள்ள பொண்டாட்டி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. கர்ப்பமான பொண்டாட்டி அடிச்சா புள்ளத்தாச்சி பொம்பளை அடிக்கிறேன்னு சொல்றீங்க. புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் அடிச்சா பச்சை உடம்புக்காரி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. 10 இயர்ஸ் பேக்ல அடிச்சா பையன் தலைக்கு மேல வந்துட்டா இப்ப போய் பொண்டாட்டி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. டேய் நாங்க எப்பதான்டா பொண்டாட்டி அடிக்கிறது? ஒரு லிஸ்ட் போட்டு கொடுங்கடா, அப்புறம் நாங்க அடிக்கிறோம். போடா. யோ என்ன ரொம்ப தான் சொல்ற? இனிமே ஒரு நிமிஷம் கூட உன்னோட வாழ மாட்டேன். எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். இனிமே நானும் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. போடே. போறேன். தாலி வாங்க விட்டீங்க. ஆமா, ஏய் தாலி கொடுத்துட்டு போடே. பா வந்த வேலை முடிஞ்சது. 15 15 15 15. சாமி பிரசாதத்துல தூசி ஆகிட்டு போறானே, யார் கைவ? அம்மா சௌக்கியமா இருக்கீங்களா? நாங்கெல்லாம் சௌக்கியமா இருக்கோம்ப்பா. நீ ஒழுங்கா படிச்சிருக்கல? பங்காளி படிப்ப பணத்துல போய் பார்த்தா தெரியுமில்ல. கன்னடத்தை வச்சிருக்காரு, மலையாளத்தை வச்சிருக்காரு, தமிழ் வச்சிருக்காரு, தெலுங்கு வச்சிருக்காரு, ஹிந்தி வச்சிருக்காரு. என்ன சொல்றீங்க நீ? அதாவது இதெல்லாம் படிச்சு மனசுக்குள்ள மனப்பாடமா வச்சிருக்காருன்னு சொல்ல வந்தேன்ல. சரி சரி, எதுக்கு வெளியே நின்னுட்டு உள்ள வாங்க போய்? வாங்க உள்ள போலாம். கதிர்வேலு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல என்ன மறந்துட்டேனே. சின்னதா? நீ சின்னத்துறையை கூட்டு வரதுக்கா ஊருக்கு போனல, அன்னைக்கு உங்க அக்கா மக சின்ன வயசுக்கு வந்துட்டா. அட என்ன வந்து வராம செலவு பின்னாடி வந்துட்டு இருக்கு. உனக்கு செலவு வைக்காமலேயே அவங்க எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிட்டாங்க. என்ன சொல்றியா? நீ செய்ய வேண்டிய மாம முறைய கட்ட பஞ்சாயத்துக்காரன் செஞ்சுட்டான். கட்ட பஞ்சாயத்துக்கார முறை செஞ்சானா அதை பார்த்துட்டு நீங்க சும்மா இருந்தீங்களா? விஷயம் என் காதுக்கு வரதுக்கு முன்னாலே எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா. முடிஞ்சு போச்சுன்னா அவன் சும்மா விட்டுறதா? என்ன செய்யற மாதிரி அவனை? எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த அனாதை பயல வச்சு முறை பண்ணுவேன். ஊர்ல இருக்கிற பெரியவங்க சொல்லித்தான். 4 வயசான கழுதைங்க சொல்லிச்சுன்றதுக்காக மாப்பிளைக்கு பதிலா சித்தப்பட வச்சு தாலி கட்டிடுவீங்களா? மாமா எனக்கு தெரியாம இனிமே இது மாதிரி நடந்துச்சு அக்கா தங்கச்சி 2 பேரையும் வீட்டோட சேர்த்து வச்சு கொளுத்தி விடுவேன். இல்ல மாமா, நீங்க ஊரை
பேசாத. உனக்கு தாலியை கட்டிய முண்டாட்டி ஆட்டியிருந்தேன்னா எந்த வெட்டி போயிலாத வீட்டுக்குள்ள நுழைய எனக்கு தைரியம் வந்திருக்குமா? இதுக்கு மேலே நான் சும்மா இருந்தேன்னா இளைச்சவன் முண்டாட்டி ஊருக்கெல்லாம் வப்பாட்டி அவன் பங்கு போட ஆரம்பிச்சிருவான். வர்ற தையில உனக்கு எனக்கு கல்யாணம். ஆதரவில்லாத என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? கண்டதுக்கெல்லாம் ஆசைப்படுறவங்களுக்கு தான் கஷ்டம் அதிகம் வரும்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கட்ட பஞ்சாயத்துக்காரரை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறத தவிர வேற எந்த ஆசையும் இல்ல. ஆசைப்பட்டவரோட நீ என்ன வாழ வைக்கிறியோ இல்லையோ, ஒரு அயோக்கியனோட சத்தியமா நான் வாழ மாட்டேன். எனக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தா அது கட்ட பஞ்சாயத்துக்காரரோட தான் இருக்கணும். அது நிறைவேற நீதான் எனக்கு துணை இருக்கணும். கடவுளான உன் முகம் கற்பூர ஆராதனையில தான் தெரியும். இந்த கற்பூர ஆராதனை என் முகத்தை நீ பார்க்கணுங்கிறதுக்காகத்தான்.